சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்க்கறதுக்கு முன்னால் எல்லா நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி இந்த 1ஆம் தேதி அதுமா இந்த வருஷத்தில் நண்பர்களாகிய நீங்களும் சரி நம்மளும் சரி எல்லாருமே வந்துட்டு புது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். பழைய வருஷத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் வரக்கூடாதுன்னு நம்ம கடவுளை வந்துட்டு வேண்டி இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரும் வந்துட்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம். எதுவுமே கஷ்டங்கள் வராது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி, இன்னொன்று வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதாவது வந்துட்டு நம்ம சர்ச்சோட வீடியோ தான் போட்டிருப்பேன். அந்த சர்ச்சில் வந்து ஜீசஸ் வந்துட்டு பர்த்டே வந்துட்டு அவ்வளோ அழகாக ஜோடிச்சிருப்பாங்க. டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக குடியில் ஜோடிச்சிருக்காங்க. அந்த குடியில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் போடுறேன்னு சொன்னேன். ஏன்னா ஃபுல்லு ரெஷ்ஷாக இருந்ததுனால அந்த டைம் கிறிஸ்மஸ் டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ரெஸ்ட் இருந்தாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்டில் கூட வந்து மாதம் முடியறதுக்கு முன்னாலே நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வெளியே வந்துட்டேன். ஒய்ஃப் கூட திட்டிருந்தாங்க, ஏன் பாதியில் வெளியே போகிறேன்ட்டுன்னு. நான் இல்லை, நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா இப்போயும் நான் வீடியோ போடலன்னா காரி தான் துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே நான் வெளியே வந்துட்டேன். வந்தவொடனே அங்கே டெக்கரேஷன் பண்ண நம்ம சர்ச்சில் என்னென்ன டெக்கரேஷன் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்களோ அந்த குடியில் அழகாக வீடியோ எடுத்துருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்களா நண்பர்களே, சர்ச்சிலேருந்து வெளியே வந்தாச்சு. வந்த உடனே பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்து குடியில் ஜோடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜீசஸ் பிறந்த பெருவிழா. இது அன்றைக்கே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். அன்றைக்கி வந்து ஃபுல்லு ரஷ்ஷு, ஜனங்க ஜாஸ்தி இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த இடத்துக்கே போக முடியல. நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன்னா பாருங்கள், இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால, அதுவும் நான் கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வெளியே வந்துட்டனால எல்லாம் உள்ள சர்ச்சுக்குள்ளே மாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே இயற்கை பனி மாதிரி பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, பண்ணி சைடு வாலெல்லாம் நேச்சுரலாகவே மரம் செடி கொடிகள் இருக்கிற மாதிரிலாம் பண்ணி, இங்கே பாருங்கள் ஜீசஸ் வந்துட்டு குழந்தையா இருக்கிற மாதிரி பாருங்கள். இவர் தான் ஜீசஸ் படுக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம இங்கே எல்லா சர்ச்சிலையும் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சை பொறுத்து வருஷம் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு இந்த வீடியோ நான் போட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நான். பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள். எல்லாம் வரிசையில் தான் வரணும். அங்கேருந்து வந்து வரிசையில் வந்துட்டு தான் அந்த உள்ளே பார்த்துட்டு ஜீசஸை தொட்டு கும்பிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சர்ச்சோட வளாகம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ புதுசாக கட்டின கோயில். அந்த பக்கம் பாருங்கள், அந்த முன்னால் இருக்கிற கோயில் வந்து பழைய கோயில். இது வந்து புதுசாக அது பழைய கோயில். பெங்களூரில் வந்துட்டு விவேக் நகரில் இன்ஃபன்ட் ஜீசஸ், அதாவது சர்ச்சு குழந்தை இயேசு கோயில்னால் இது தாங்க. படத்தில் கூட வந்து குழந்தை இயேசு திரைப்படம் அதை பார்த்தா கூட இந்த கோயிலெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க. இங்கே வந்து நம்ம எதனா ஒரு மனக்குறைவு எதனா இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் துயரங்கள் இங்கே வந்து நம்ம சொல்லி வேண்டுனா 100% நடக்குதுங்க. வேண்டி பாருங்கள். எனக்கு நடந்துருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளேலாம் பார்த்தீங்களா, சர்ச்சுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் பாருங்கள் ப்ரேயர் பண்ணின்னுக்கிறாங்க. மாதம் முடிஞ்சிச்சு, ப்ரேயர் பண்ணின்னுக்கிறாங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துன்னுக்கிறாங்க ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம். பாருங்கள் சர்ச்சை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. சர்ச்சை விட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் போயிட்டு சரி அந்த பாருங்கள், இப்போ அவங்க வெளியே வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த இடத்துல போய் பார்க்க முடியாது. பார்க்க முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்று பார்க்கணும். அந்த மாதிரி இந்த எங்கள் மாமியார் இவங்க வந்து நிற்கிறாங்க பாருங்கள், நின்று பேசினுக்கிறாங்க, பிஸியாக பேசினுக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எப்படி இன்றைக்கி நியூ இயரு, வீட்டில் சாப்பாடு செய்யலாமா இல்லை எப்படி இவங்ககிட்ட சொல்லி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு அவங்க பிளானிங்கு. சென்ட்ரல் நானும் வந்துட்டேன். நான் வந்தோடனே என்ன பேசினுக்கிறீங்க, நான் அங்கே திரும்பி நிற்கிறேன், எனக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணினுக்கிறேன். பார்த்தீங்களா.